மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய மனதை பாதித்து காயப்பட்ட உள்ளத்தோட இந்த வார்த்தை நீங்க கேட்கிறீங்க. யாரோ உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்திட்டாங்க, அப்படித்தானே? அது உங்களை பாதித்து கொண்டே இருக்கிறது. சிலருக்கு 10 வருஷத்துக்கு முன்னால 15 வருஷத்துக்கு முன்னால அவரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை செயல்கள் காயப்படுத்தி இருக்கும். அதை மறக்கவே முடியாம அதை நினைக்கும் போதெல்லாம் உள்ளத்துல வேதனை வந்து கொண்டே இருக்கும். அது உள்ளத்தின் ஆழத்துல ஏற்பட்ட ஒரு காயம். அந்த மாதிரி ஒரு காயம் உடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கலாம். இப்போ ஆண்டவர் அதுல என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 1:3 சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று ஆண்டவருக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறாரு. சகலவிதமான ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரால் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். இப்ப சரீரத்துல வியாதி வந்துட்டா சரீரம் காயப்படுத்தப்பட்டு அதில் ஒரு வேதனை உண்டாகும். ஆனால் ஆறுதல் என்பது மனதில் உள்ளான மனிதன்ல உண்டான காயம், இருதயத்தில உண்டான காயம், உங்களுடைய ஆத்மாவிலே உண்டான காயம். யாரோ ஒரு மனிதர் சொன்ன வார்த்தைகள், அவருடைய செயல்கள் உங்களை காயப்படுத்தி உங்களுக்குள்ள அதை நினைக்கும் போதெல்லாம் ஒரு வேதனை கொடுத்து கொண்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு காயத்தோட நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, நான் உன்னை ஆறுதல் படுத்த முடியும், நான் இருக்கிற உனக்கு அப்படின்னு ஆறுதல் சொல்லுகிற தேவன். வேத புஸ்தகத்துல பாருங்க, ஒரு பெண், ஒரு விதவை தன் மகன் மரிச்சு போனதுனால அழுது கொண்டே வருகிறாள். அவருடைய உள்ளத்துல காயம், என் கணவரே இழந்துட்டேன், இப்ப ஒரே மகன், அவனே நான் இழந்துட்டேன், எப்படி வாழ போகிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன பாவம் செய்த, பல கேள்விகள். அவருடைய இருதயத்துல காயம். சில சொல்லியிருக்கலாம், இவ என்ன பாவம் செய்தாலும் என்ன சாபமோ, ஆண் துணை இல்லாம போச்சு அப்படின்ற வார்த்தை காயப்படுத்தி இருக்கலாம். அழுது கொண்டே வருகிறாள். ஏசு அந்த கண்ணீரை கண்ட உடனே மனதுருகி முதலாவது செய்யற காரியம், ஸ்திரியே நீ அழாதே, நீ அழாதே மகளே, ஆறுதல் படுத்துகிறார். அந்த ஆறுதல் தான் இயேசு முதலாவது செய்த ஒரு காரியம். ஆண்டவர் லாசரு மரித்து விட்டான் என்று செய்தி கேட்டு 4 நாள் கழிச்சு பெத்தானியாவுக்கு வருகிறார். மாத்தாளும் மரியாளும் அழுகிறாங்க, சொந்தக்காரங்களாம் அழுகிறாங்க. 4 நாளாய் போச்சு, அடக்கம் பண்ணியாச்சுன்னு என்ன பண்ண முடியும்? இந்த இயேசு யாருக்கும் அற்புதம் செய்தார், இந்த குடும்பத்தை நேசித்தாரு, ஒன்னும் நடக்கலையே. இயேசு ஒரு அற்புதம் செய்த வந்திருக்கிறார். மரித்து போன லாசரு எழுப்ப போகிறார். ஆனா இப்ப அவங்களுக்கு உடனே தேவை ஒரு ஆறுதல். அப்ப அவங்க அழுத போது வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். அவளும் ஆவியிலே கலங்கி துயரமடைந்த கண்ணீர் வடித்தார். இயேசுடைய கண்ணீரை பார்த்த உடனே நமக்காக அவர் கண்ணீர் வடிக்கிறாரே, ஒரு ஆறுதல். அவர் கண்ணீர் வடித்து ஆறுதல் சொன்னார். அதன் பிறகுதான் அற்புதம் செய்கிறார். உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் அழும் பொழுது உங்க கூட சேர்ந்து அழுகிற ஆண்டவர். வெறுமனே அழுதுட்டு போக மாட்டார், அற்புதம் செய்வார். அந்த காயத்தை மாற்ற, உங்க துக்கத்தை மாற்ற ஒரு அற்புதம் செய்வார். ஆனால் முதலாவது உங்களுக்கு தேவை ஒரு ஆறுதல். அதனால் தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், மகளே, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் பைபிள்ல பார்க்கிறோம். அதாவது ஆறுதல் படுத்துகிற ஆவியானவர். அவருடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது அந்த காயம் நீங்கி உள்ளத்துல அப்படியே ஒரு ஆறுதல் வரும். நான் அந்த பாதையில போயிருக்கிறேன். எத்தனை பேர் என்னை காயப்படுத்தி இருக்கிறாங்க, வார்த்தைகளினால, செயல்களினால. அந்த காயம் உண்டாகும் போது நானும் இருதயத்துல அழுதிருக்கிறேன். அப்ப அந்த ஆண்டவுடைய பிரசன்னம், பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் இறங்கி அந்த தேற்றரவாளன் அப்படியே ஒரு ஆறுதலை கொண்டு வருவார். அழாத, துக்கப்படாத, மனுஷங்க அப்படிதான், நான் இருக்கிறவனுக்கு நான் கவனித்துக் கொள்வேன். அந்த ஆறுதலான வார்த்தை நம்முடைய உள்ளத்தோட காயத்தை எல்லாம் மாற்றிவிடும், வருத்தத்தை எல்லாம் மாற்றிவிடும். இன்னைக்கு சொல்லுகிறேன், மகளே, என் மகனே, நீ ஏன் அழுகிற, ஏன் கலங்குற, ஏன் ஒரு இருதயம் அழுது கொண்டிருக்கிறது? நான் இருக்கிற உனக்கு உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். உன் காயத்தை மாற்றதான் நான் காயப்பட்டேன். என்னை பரிகாசம் பண்ணாங்க, வார்த்தையினால் அடிச்சு காயப்படுத்தினாங்க, பொய்யான குற்றச்சாட்டை என் மீது சுமத்தினாங்க, பழி சுமத்தினாங்க, என்னை வேதனைப்படுத்தினாங்க. எல்லாவற்றையும் நான் சகித்து கொண்டேன். ஏன் தெரியுமா? உன்னை ஆறுதல் படுத்த நான் அந்த பாதி வழியாய் கடந்து போனேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சந்திக்காத பிரச்சனையை நம்ம சந்திக்க போகிறோம். அதனால அவரை நினைத்து கொள்ளுங்க, அந்த ஆறுதல் உள்ளத்திலே வரும். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆறுதலை இப்போ உங்களுடைய உள்ளத்திலே தருவார். உங்க கண்ணீர் துடைக்கப்படும், அந்த காயம் மாற்றப்படும். ஆண்டவரே, இந்த மகளை பாரும், இந்த மகனை பார்,
காயப்பட்ட உள்ளத்தோட நிக்கிறான். இருதயம் அழுது கொண்டிருக்கிறது, வெளியே சொல்ல முடியாம உள்ளத்துக்குள்ளே அழுது கொண்டு காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறாங்க. இந்த மகளை, இந்த மகனை ஆறுதல் படுத்தும். பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் இறங்கி அந்த காயங்களை மாற்றும், ஆறுதலினால் நிரப்பும். நீர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்பதை இந்த மகளுக்கு, இந்த மகனுக்கு இப்பொழுது உணர்ந்து கொள்ள செய்யும். அந்த காயங்கள் மாறி ஒரு ஆறுதல், சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாற்றம் வரட்டும்.